ஹே buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு ஒரு மினி vlog பார்க்கலாம். இன்னைக்கு பாப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஆதார் சென்டரில் கொஞ்சம் கரெக்ஷன் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ஸ்கூட்டி சர்வீஸ்க்காக மெக்கானிக் ஷாப் போயிருந்தேன். டாக்டர் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன், ஸோ டெய்லர் ஷாப் போயிட்டு அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவை இந்த மாதிரி வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வருவான். ஆனால் இன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லாதவே ரொம்பவே டயர்டில் இருந்தான். ஸ்கூட்டியில் போகும்போதே தூங்கிட்டே தான் வந்தான். நல்ல வேலையாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ ரஷ் இல்லை. ஸோ போன உடனே டாக்டரை பார்த்தாச்சு. பாப்பாவை பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனாலே அவ்வளோ துருன்னு ஓடிட்டே இருப்பான். அவனை பிடிக்கவே 2 பேர் வேணும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டல்லாக எங்களை விட்டு இறங்கவே இல்லை. எங்களோட லக் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா மெடிக்கல் ஷாப்பில் அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு வழியாக பாப்பாவுக்கு மருந்துலாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோன் கடைக்கு போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் நான் சும்மா இருக்கும்போது வராது. ஏதாச்சும் முக்கியமான வேலையாக வெளியில் போகும்போது தான் எல்லா ஒர்க்கும் சேர்ந்து வரும். அப்படி உங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் ஒரே டைம்ல வரும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது எனக்கு பிடிச்ச பிரியாணி கடையில இருந்து பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஓகே buddies, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை buddies.